வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு சாதா ப்ளவுஸை நம்ம எளிமையாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனலில் ஆல்ரெடி போட்டுட்டோம். அதுவும் வந்து 3 பார்ட்டாக நான் வந்து தனித்தனியாக சொல்லி கொடுத்து வீடியோ போட்டிருப்பேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு, அதுக்கப்புறம் கை, இந்த மாதிரி 3 பார்ட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காகவே நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இன்னுமே ப்ளவுஸ் கட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பார்த்து கட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. கட்டிங் வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு தைக்கிற வீடியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோக்குள்ளேயே வந்துடலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நேராக நம்ம தைக்கிறதுக்கே போயிடலாம். தைக்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்காக நான் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமலே போயிடும். நீங்கள் வந்து இப்போ தான் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தைக்கிறதுக்கு போகலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோட அகலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ளவுஸோட அகலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சைடு 9.5 இன்ச் மார்க் பண்ணோம். 9.5 இன்ச்சை நம்ம 4ஆக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸோட மொத்த அகலம் வந்து 38 இன்ச்சு. அதுக்கப்புறமே இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து லோ நெக் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளவுஸை கிராஸ் கட்டிங்கில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த ப்ளவுஸோட கட்டிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம தைக்கிறதுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாத் கொடுக்கணும். அதுக்காக நம்ம வேறு கிளாத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட மேட்சிங்காக கிளாத் இல்லை அப்படின்னா வேறு கலர்லேருந்து கூட கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட பட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா தைக்கிறத பார்க்கலாம். நான் வந்து பட்டிக்காக வேறு கலர்லேருந்து கிளாத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த கிளாத்தை வந்து நம்ம அடிப்பக்கம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மேட்சிங்காகவே எனக்கு ஒரு கிளாத் கிடச்சிருக்கு. அதை வந்து நடுவில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போம் இல்லையா மெயின் கிளாத்தோட பட்டி, அதை வந்து மேலால் வச்சுக்கலாம். அதை வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படி சொல்லி பார்த்துக்கோங்க. கெட்ட பக்கம் நம்ம சைடு இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு நேராக தையல் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டன் பட்டிக்கிட்ட சைட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். அம்புக்குறி போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த சைட்லேருந்து தான் நம்ம தைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே நம்ம பட்டியோட நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், தையலுக்கு நடுவில் நம்ம படிமான தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டியை வந்து உள்ள சைடு திருப்பி விட்டுட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட நல்ல பட்டிக்கு மேலே தையல் இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே வந்து நம்ம பட்டியோட சுருக்கங்கள் இல்லாமல் பறித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பட்டி ரெடி ஆயிடுச்சு இல்லையா, இன்னொரு பட்டி வந்து நம்ம எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு பட்டி ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத கவனமாக கேளுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சைடு பட்டி ரெடி பண்ணிக்கிட்டோம் இல்லையா, அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் கட் பண்ணி விட்டுடலாம். இன்னொரு பட்டி ரெடி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், வேறு கலர் கிளாத் வச்சுருந்தோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் ஒன்று இருக்குது, அதை வச்சுருந்தோம். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மெயின் கிளாத் வச்சோம் இல்லையா, அந்த சைடு பட்டிக்கு என்ன பண்ணணும், அந்த சைடு வந்து பட்டன் பட்டி இருந்துச்சு, இந்த சைடு வந்து இடுப்பு பட்டி இருந்துச்சு இல்லையா, இதை வந்து அப்படியே நம்ம மாற்றி போடணும். பாருங்கள், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இடுப்பு சைடு தான் தைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா ரெண்டும் வேறு மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டன் பட்டி சைட்லேருந்து அம்புக்குறி போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த சைட்லேருந்து தைச்சோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடுப்பு சைட்லேருந்து தைச்சிருக்கோம். ஆனால் வைக்கிற மெத்தட் எல்லாமே நம்ம ஒரே மாதிரி தான் கிளாத் வந்து வச்சுருந்தோம். கடைசியாக வந்து நம்ம மெயின் கிளாத்தை மட்டும்தான் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். இதே போல் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிளாத்து மாறி வந்துடும். நான் வந்து சொன்னது திருப்பி ஒரு தடவை கேட்டு பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம அதே போல் படிமான தையல் போட்டு அப்படியே திருப்பிட்டு நம்ம தையல் போட்டு பறித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 2 பட்டி ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு 2 பட்டியும் சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து 2 சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விடக்கூடாது. 2 சமமாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அப் அண்ட் டவுன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைடு அடிக்கும்போது இது வந்து ஆல்ட்ரு வரும். நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்மளோட பட்டி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பேக் சைடு வந்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். பேக் சைடு தைக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா பட்டி மட்டும்தான் நம்ம வந்து மடித்து அடிப்போம். பேக் சைடோட உள் பக்கம் இருக்க பாருங்கள், அந்த கிளாத்தில் குட்டியாக மடித்து தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அளவு போட்டு மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள், அறுக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து சின்னதாக பட்டியாட்டம் மடிச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், தையல் வந்து பட்டிக்கு ஓரத்துலேயே இருக்க மாதிரி போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து வெளியில் தெரியும் அப்படிங்கிறனால தையல் வந்து நேராக போட்டுக்கோங்க. நேராக நீங்கள் வந்து சமமாக பிடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நேராக வந்துடும்.
நம்மளோட பேக் சைடு வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 2 தையலில் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். பேக் சைடு தைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம வந்து கை தைக்கலாம். கை கிளாத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். கை கிளாத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் எதுவும் வரல. கை கிளாத்தோட உள்பகுதியில் எடுத்துக்கலாம். சின்னதாக வந்து குட்டியாக மடித்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா கைக்கு வந்து நம்ம எப்போதுமே எம்மிங் தான் கொடுப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம குட்டியாக மடித்து தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய தையல் மாற்றிக்கோங்க. தையல் வந்து பெரிய தையலாக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அறுக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதாவது அடையாளத்துக்கு வெட்டி விட்டுருக்கோம், அந்த நேருக்கு நம்ம வந்து மடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தையலை வந்து நடுவுலேயே போட்டுக்கலாம். அப்போ தான் எம்மிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய தையல் மாற்றிட்டு தைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரிக்கிறப்ப ஈஸியாக வந்துடும். இது வந்து ஃபுல்லாகவே நான் வந்து லென்த்து கிளாத்தாகவே தைச்சிட்ருக்கேன். இதே போல் நீங்கள் தைச்சிக்கோங்க. உங்களோட கை கிளாத்தில் உங்களுக்கு வந்து கிளாத்து பத்தலை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மடித்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 கிளாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து குட்டை கை தான், அதாவது குட்டையாக தான் கை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளவுஸோட அகலம் வந்து ஒரு சைடு 9.5 இன்ச்சு தான் வச்சோம். 9.5 இன்ச்சுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து கைக்கு வராது. 9.5 இன்ச்சுக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக கைக்கு வந்து ஜாயிண்ட் வரும். நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி ஓகே, இழுத்து பிடிச்சி தச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு அகலத்தில் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ளவுஸ் போடும்போது பத்தாமலே போயிடும். இதுக்காக வந்து நீங்கள் ஒரு பீஸ் வந்து கொடுத்துருங்க. சின்னதாக பீஸ் வந்து மடித்து கொடுத்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தைக்கிறப்பயே ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ தான் கடைசியில் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா நம்மளோட வேலை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிட்டிங்காக கொடுக்கறது தான். அதை வந்து நம்ம கட் பண்ணுறதுலேருந்து ஜாயின் பண்ணுறதுலேருந்து நம்ம கவனிச்சிட்டே போகணும். அப்போ தான் கடைசியில் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடை தைக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி டாட்டுக்கான மார்க் எல்லாமே பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம டாட்டுக்காக 3 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து குண்டூசியில் குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். டாட் பிடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுல தான் இருக்குது. தைக்கிறது வந்து எப்போதுமே அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சா மட்டும் போதும். அதை வந்து நம்ம சரியாக மார்க் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது. நான் வந்து கட்டிங் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரிய டாட்டை ஃபஸ்ட்டு தைச்சிடலாம். பட்டிக்கிட்டே இருக்க பாருங்கள், அந்த டாட் வந்து நம்ம ஆல்ரெடி வெட்டி விட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு நேராக மடிச்சிக்கலாம். தையல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி வெளியில் கிராஸாக எடுக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆம்கோல் கிட்டே இருக்க அளவை நம்ம மடித்து பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி தையல் பிடிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அடையாளம் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல தையல் வந்து எடுத்துடணும், அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா தையல் வந்து நூல் கொஞ்சம் தூரம் ஓட விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், 3ஆவது தையல் வந்து பட்டன் பெட்டிக்கிட்டே இருக்க அளவை ரெட்டையாக மடிச்சிக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம வந்து அடையாளம் போட்டிருக்கோம், அந்தளவுக்கு தைச்சி வெளியில் எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோடய வீடியோஸில் கிராஸ் வந்து ப்ளவுஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே போய்ட்டு பாருங்கள். கிராஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். நம்ம வந்து தைக்கும்போது எப்படி இருக்குமோ அதே போல் தான் போடும்போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக அமையும். இதெல்லாம் வந்து நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே போல் கிராஸ் வந்துட்டு அழகாக அமைஞ்சிரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு சைடை டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். அதே போல் நம்ம வந்து இன்னொரு சைடுக்கு டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கும்போது உள் பக்கம் டாட் பிடிக்கணும், அது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டாட் பிடிக்கும்போது பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஏதாவது சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா நகத்தில் வந்து நம்ம கீறி விட்டுக்கணும். அதே போல் நம்ம டாட் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், எந்த வித குழியும் இருக்கக்கூடாது. கிராஸ் வந்து நம்ம தைக்கும்போது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அதே போல் தான் போடும்போதும் இருக்கும். அதனால் கிராஸில் ஏதாவது குழி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் பிரிச்சுட்டு மறுபடியும் தைங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இன்னொரு சைடு வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக பெரிய டாட் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், தையல் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நேராக வெளியில் எடுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், 2ஆவது டாட் பிடிச்சிக்கலாம். இது வந்து ஆம்கோல் சைடு இருக்குது பாருங்கள், அதை வந்து சென்டராக மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி தையல் பிடிங்க. நம்ம வந்து ஊசியில் குத்தி விட்டுருக்கோம் பாருங்கள், அதை வந்து அடையாளப்படுத்திக்கலாம். தையல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி வெளியில் எடுக்கணும். தையல் வந்து ஆடாமல் நேராக கிராஸாக வந்து நம்ம வெளியில் எடுக்கிற மாதிரி போட்டிங்கனாவே கிராஸில் வந்து குழியாக விழுகாது. அடுத்ததாக பாருங்கள், 3ஆவது டாட் வந்து நம்ம பட்டன் பெட்டிக்கிட்டே இருக்க பாருங்கள், அந்த கிளாத்தை ரெட்டையாக மடிச்சுக்கலாம். கிராஸ் பிடிக்கிறது பாருங்கள், நான் வந்து பொறுமையாக தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். வீடியோவை நீங்கள் ப்ளே பட்டனை நிறுத்தி வச்சுட்டு பொறுமையாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிக்கோங்க. நீங்கள் தைக்க வீடியோவை ஆன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போ வந்து நம்ம 3 டாட்டும் தைச்சிட்டோம். நம்மளோட கிராஸோட டாட் வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள்.
அடுத்ததாக நம்ம வந்து பட்டி தைக்கிறதுக்காக பட்டியோட கிளாத் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து கிராஸ் பீஸோட முன்னாடி பக்கம் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து பட்டி கட் பண்ணும்போதே அம்புக்குறி போட்டு அடையாளப்படுத்தியிருப்பேன். அதாவது பட்டன் பட்டி சைடு வருது பாருங்கள், அது வந்து அம்புக்குறி போட்டிருக்கேன். அதை வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் பட்டன் பெட்டி சைடு வரதா பட்டன் பெட்டி சைடு போடாமல் இடுப்போட சைடு மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சைடு அடிக்கும்போது அப் அண்ட் டவுன் வரும். அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். நம்ம வந்து பட்டன் பெட்டி சைடு இருக்கிற சைடு கரெக்டாக தைக்கிறோமா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு கெட்ட பக்கம் நம்ம சைடு இருக்கணும். அந்த மாதிரி 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டு முடிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு தையல் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட பேக் சைடு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைச்சோம் பாருங்கள், அந்த சைடும் இடுப்போட சைடும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, செக் பண்ணி பார்க்காம எல்லாமே தைச்சி கடைசியில் கொண்டு போயிடுவாங்க. கடைசியில் வந்து சைடு அடிக்கும்போது அவங்களுக்கு பத்தாமல் போயிடும், இல்லைன்னா அதிகமாக வந்துடும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் வந்து தையல் பிடிச்சி சரி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோடது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம தையல் வந்து நேராக இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு இடுப்போட சைடு வந்து கிடச்சிருச்சு. இதே போல் நம்ம இன்னொரு சைடு பட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ ப்ளவுஸ் தைச்சாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தைச்சி பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக அளவுகள் கிடைக்கும். நான் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறக்காகவே நான் வந்து புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்னொரு சைடு பாருங்கள், நம்ம வந்து இடுப்போட சைடு வந்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 இன்ச்சு கேப்லேயே தைங்க. நீங்கள் வந்து சரியாக தைக்கல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை பிரிச்சுட்டு மறுபடியும் தைங்க. ஏன்னா நீங்கள் வந்து டைம் எடுத்து தைக்கிறதுல தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் பொறுமையாக தைச்சிக்கிட்டே போகலாம், ஒன்றும் அவசரப்பட வேணாம். ஏன்னா திருப்பி வந்து நம்மளுக்கு கடைசியில் ஆல்ட்ரு வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம தான் உட்காந்து சரி பண்ணணும். நம்மளோட ப்ளவுஸாக இருந்தாலும் யாரோட ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம பார்த்து பார்த்து தைச்சி கொடுத்துக்கணும். அவங்க வந்து நம்மளை நம்பி கிளாத் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு நல்லா அழகாக தைச்சி கொடுத்தா நம்மளோட தையல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம அந்த சைடு தையல் வந்து பிடிச்சோம் பார்த்திங்களா, அதே போல் இந்த சைடு தையல் பிடிச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து தையல் நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமே பாருங்கள், கிராஸோட மேல் பகுதியில் படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் போட்டிங்கன்னா பார்க்குறக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கும். அதே போல் 2 சைடுக்கும் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த தையல் வந்து 2 சமமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா பிரிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம 2 கிளாத்தையும் சமமாக எடுத்து வச்சு பார்க்கலாம். நம்மளோட கிளாத்தில் ஏதாவது அப் அண்ட் டவுன் இருக்கா, ஏற்றி இறக்கி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இடுப்போட சைடு மட்டும் பட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வந்து நம்ம கட் பண்ணி சைஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே பாருங்கள், பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் கட் பண்ணி விடுங்க. பட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் கட் பண்ணுங்கள், கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட்டிக்கு வந்து கிளாத்து கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது அது நகர்ந்து போயிடும், அப்போ உங்களுக்கு அகலம் கம்மியாகும். நீங்கள் வந்து முன்னாடி பக்கம் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது உங்களுக்கு அகலத்தில் போய் கம்மியாயிடும், இல்லைன்னா அதிகமாகிடும். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே சமமாக கிடச்சிருச்சு. மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பிசுறு மட்டும் கட் பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு கவனித்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து பட்டன் பட்டிக்காக கிளாத் ரெடி பண்ணிக்கலாம். 2 இன்ச்சில் ஒரு பீஸும் அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சில் ஒரு பீஸும் எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய பீஸ் பார்த்திங்கன்னா ரெட்டை கிளாத்தாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து வீ வைக்கிறதுக்காக நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமே பாருங்கள், 2 இன்ச்சில் நம்ம வந்து பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அது வந்து 2 கிளாத் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கழுத்து பீஸ்லேருந்து கட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அதை வந்து வீ வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாத் வந்து முன்னாடி பகுதிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டன் பட்டியை தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊக்கு வைக்கிற பட்டியை தைக்கலாம். அது வந்து லெஃப்ட் சைடுக்குள்ளே பீஸு, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரெட்டையாக இருக்கக்கூடிய கிளாத்து வந்து வீ வைக்கிறதுக்காக நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த கிளாத்து பாருங்கள், இது வந்து 2 இன்ச்சில் கட் பண்ணியிருந்தோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளவுஸோட நல்ல பகுதிக்கு மேலே வந்து கொஞ்சம் கிளாத்து கீழே இருக்க மாதிரி விட்டுட்டு தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். தையல் வந்து 1/4 இன்ச்சில் தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். 1 இன்ச்சில் நம்மளுக்கு வந்து பீஸ் இருக்கணும், அந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு தையல் போடுங்க. மிச்ச கிளாத் எல்லாத்தையுமே உள்ளே நீங்கள் திருப்பி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தையல் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை வந்து உள்ளே திருப்பிக்கலாம். இந்த பகுதியில் நம்ம வந்து எவ்வளோ தூரம் மடித்தோமோ அதை மட்டும் உள்ளே திருப்பி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம்.
இது வந்து உங்களுக்கு பட்டன் பட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தையல் வந்து ஓரத்துலேயே போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம மடித்து தையல் போட்டிருக்கனால நேராக தான் வரும், அப்படியே தைச்சிருங்க. இப்போ வந்து நம்ம ஊக்கு மாட்டுறதுக்காக பட்டி ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக வி வைக்கலாம். இது வந்து ரைட் சைடுக்குள்ளே பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட உள்பகுதியில் நம்ம இந்த கிளாத்தை வச்சு தைக்க ஆரம்பிச்சுக்கணும். கொஞ்சம் கிளாத் வந்து வெளியில் விட்டுட்டு மிச்சத்தை தைக்க ஆரம்பிங்க. 1/4 இன்ச்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எப்போதுமே வி வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் தான் நம்மளுக்கு வெளியில் வரும். உள் பக்கம் தைச்சிட்டு வெளிப்பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போட்டோம்னா பிசுறு வந்து அந்த பக்கம் வெளியில் தெரியாது, போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ப்ளவுஸை நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து ஆல்ரெடி தையல் போட்டிருப்போம், அதை வந்து மறைக்கிற மாதிரி மடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து வி வைக்கிறதுக்காக கிளாத் வந்து கொஞ்சம் பெரிய கிளாத்தாக இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 2.5 இன்ச்சில் கிளாத் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதே அளவுக்கு வந்துடும். இந்த மாதிரி தையல் போடும்போது நடுவுலே போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம வி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கடைசியில் இருக்கக்கூடிய பீஸை உள்ளே திருப்பி மடிச்சுக்கோங்க. நம்மளோட வி வைக்கிற பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 கிளாத்தையும் சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கக்கூடிய இன்னொரு கிளாத்தை நம்ம இதுக்கு மேலே எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அவுட்லைன் இருக்குது பாருங்கள், அந்த கழுத்தோட அளவு அதுக்கு வந்து நேராக இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து எப்போதுமே ஒன்றா தைச்சிட்டு ஒன்றா சரி பண்ணிகிட்டே போகணும். நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் இதே மாதிரி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் வந்து ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை வந்து நல்லா கவனிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து தையல் நல்லா வந்துடும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து வி வச்சுக்கலாம். வி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு 5 வி வரும். அதை வந்து நம்ம சரியான டிஸ்டன்ஸில் வைக்கணும். இதில் பாருங்கள், நம்ம வந்து 5 இடத்துல வி மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே சரியான இடத்துல நம்மளுக்கு அளவு வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட பட்டி வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 6 கொக்கி கூட வச்சுக்கலாம். நான் வந்து 5 வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க் பண்ண இடத்துல எல்லாம் வி வச்சுக்கலாம். வி வைக்கும்போது எப்போதுமே நீங்கள் வந்து குட்டி வியாக வைக்காதீங்க, கொஞ்சம் பெரிய வியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க வந்து மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வி வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக பிஞ்சு வந்துடும். ப்ளவுஸ் இருக்க வரை நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கணும். அதை நீங்கள் எப்போதுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வி வைக்கிறீங்க இல்லையா, அந்த வி வைக்கும்போது தையலை வந்து முன்ன பின்ன ஓட்டி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரியாது. இப்போ வந்து நம்ம வி வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருக்கனால நம்மளோட ஊக்கு வந்து மாட்டும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாட்டும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே போல் சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது. பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறமே பாருங்கள், கொக்கி சைடு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கொக்கியை வந்து கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து கொக்கி மாட்டுறதுக்கு முன்னாடி கொக்கியை வந்து அகலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொக்கி வந்து தைச்சி கொடுக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து கழுத்து பீஸ்க்காக பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிளாத் ரெடி பண்ணுறதுக்காக பாருங்கள், நம்மளோட கிளாத்தில் கொஞ்சம் கிளாத் வந்து மிச்சம் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தில் பாருங்கள், நம்ம வந்து கழுத்து பீஸை கிராஸில் தான் கட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து இந்த இடம் கிராஸாக இருக்கனால இதை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து மிச்சம் கிடச்சிருக்கும் இல்லையா, அதில் வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து கிராஸ் பீஸ் 1 இன்ச்சில் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நேராக கட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்கேலில் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 பீஸ் இல்லைன்னா 5 பீஸ் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மொத்தமாக ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு 1 மீட்டருக்கு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் கழுத்து பீஸ் வந்து நம்ம தைக்க முடியும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் லைனாக ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லென்த்து கிளாத்தாக கிடச்சிருக்கு. இந்த கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் நம்ம மடித்து தையல் போடணும். கிளாத் ஃபுல்லாகவே உள் பகுதியில் குட்டியாக மடித்து தையல் போட்டு விட்டுருங்க. நம்ம வந்து கிளாத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக பாருங்கள், நம்ம வந்து முன்னாடி பக்கத்தையும் பின்னாடி பக்கத்தையும் ஷோல்டர் வந்து சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஷோல்டர் கிட்ட பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து அப்படியே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பாருங்கள், கெட்ட பக்கம் நம்ம சைடு இருக்குது, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
தையல் வந்து 1/4 இன்ச்லேயே போடுங்க. எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்து டைட் ஆகிடும். 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸாக தைக்கலாம். கழுத்து பீஸ் தைக்கிறதுக்காக பாருங்கள், கிளாத்தை வந்து நல்ல பக்கம் எடுத்துக்கலாம். கழுத்தோட ஓரத்தில் பட்டன் பட்டி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நம்ம கழுத்து பீஸாக தைக்க ஆரம்பிக்கலாம். தைக்கும்போது பாருங்கள், கழுத்து பீஸ் வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கழுத்து பீஸ் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கணும். உங்களால் எவ்வளோ தையல் பிடிக்க முடியுமோ அவ்வளோ தையல் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நம்மளோட கிளாத்துக்கு தகுந்த மாதிரி கழுத்தோட பீஸ் வந்து நம்ம வளைச்சி திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து ப்ளவுஸ் முழுக்க வச்சு தைச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து எப்படி வளைச்சி திருப்பி தைக்கிறேனோ அதே போல் நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. நீளமாக தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தாக பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்து இழுத்துக்கிட்டு வந்துடும், கழுத்து லூஸ் அடிக்கும். நீங்கள் வந்து கழுத்து பீஸ் வைக்கிறதையும் கொஞ்சம் கவனமாக தைக்கணும். அது வந்து உங்களுக்கு கழுத்து லூஸ் அடிக்கிற கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கிளாத்தை வந்து விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து பட்டன் பட்டி சைடுக்கிட்ட கழுத்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வந்து பீஸ் தைச்சிருக்கோம் பாருங்கள், அதை வந்து உள்பகுதியில் திருப்பி விட்டு மடிச்சுக்கலாம். அதாவது பைப்பிங் கொடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி கிளாத்தை வந்து உள்பகுதியில் திருப்பி விட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து 1/4 இன்ச் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு தையல் வந்து மேலால் போட்டுக்கோங்க. அதாவது தையல் வந்து கழுத்து பீஸோட நடுப்பகுதியில் வரும், அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இதே போல் நம்ம வந்து கழுத்து பீஸ் எவ்வளோ தைச்சிருக்கோமோ அது எல்லாத்துலேயுமே தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி வந்து எதுக்கு தைக்கிறோம் அப்படின்னா, இது வந்து பிகினர்ஸ்க்கெலாம் சிம்பிளாக வந்து புரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து வந்து இழுத்துட்டெல்லாம் போகாது, கழுத்து பீஸ் வந்து அழகாக கிடைக்கும். அதனால் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிடும். குட்டி குட்டியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தையல் வந்து நடுவுலேயே போட்டுருங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் தைச்சி எடுத்துக்கலாம். எப்போதுமே பார்த்திங்கன்னா கழுத்து பீஸ் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு கோணல் மணலாக வரும். அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிகினர்ஸ் தான் அப்படிங்கிறது தையலை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு உங்களோட தையல் வந்து நீட்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து உள்பகுதியில் திருப்பிக்கலாம். கழுத்தோட ஓரத்தில் பாருங்கள், இப்போ வந்து நம்ம பீஸ் மடித்து தைச்சோம் பாருங்கள், அதை வந்து உள்பகுதியில் திருப்பிட்டு தையல் வந்து ஓரத்தில் போட்டுக்கலாம். அதாவது கழுத்து பீஸோட ஓரத்தில் தைக்கணும், அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த தையல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உள்பகுதியில் திருப்பி மட்டும் தைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா தைச்சிருக்கோம். இது வந்து தையல் மட்டும் போட்டிங்கனாவே போதும். இதே போல் கடைசி வரைக்கும் தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்து ப்ளவுஸை நல்ல பகுதியில் திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2ஆவது தையல் போடணும். இந்த தையல் வந்து வெளியில் தெரியும், உங்களுக்கே தெரியும். 2 தையல் கழுத்தில் வந்து வெளியில் தெரியும் இல்லையா, அதை வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கழுத்தோட ஓரத்துலேயே தையல் போடணும். ஆல்ரெடி வந்து இன்னொரு தையல் பக்கத்தில் போட்டிருக்கோம். இந்த தையல் போட்டோம் அப்படின்னா கழுத்து பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தையல் வந்து கழுத்தோட ஓரத்தில் வரனால நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக தைச்சிக்கோங்க. இல்லைன்னா தையல் வந்து வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கையை எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணுறதுக்காக பாருங்கள், நம்மளுக்கு வந்து கையில் எந்த ஜாயிண்ட்டுமே இல்லை. உங்களுக்கு வந்து கை கிளாத் பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. தச்சு முடிச்சுட்டு ஜாயின் பண்ண முடியாது, நீங்கள் கவனிச்சிக்கோங்க. கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஷோல்டர் பகுதி ரெண்டுமே சமமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே பாருங்கள், நம்ம வந்து அறுக்காத்து போட்டு வெட்டி விட்டுருக்கோம் பாருங்கள், அது வந்து முன்னாடி பக்கம் வரக்கூடிய கை, அதை வந்து நீங்கள் கவனிச்சிக்கோங்க. நம்ம வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி கை வந்து ரைட் சைடுக்குள்ளே கையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி பகுதி வந்து சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி கொஞ்சமாக வெட்டி விட்டுருப்போம், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் பாயிண்ட்டை சமமாக எடுத்து வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். ஷோல்டர்லேருந்து தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கெட்ட பக்கம் நம்ம சைடு இருக்குது, அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். 1/4 இன்ச்சுக்கு கேப்பில் வந்து நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கையோட கிளாத் வந்து பத்தலை, நான் வந்து கவனிக்காமல் தைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். கையோட கிளாத் வந்து நம்மளுக்கு 4 கிளாத் வேணும், அதை வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய பீஸை நம்மளோட கை கிளாத்துக்கு நல்ல பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம எப்போதுமே இந்த மாதிரி முதலே கவனிக்கணும். நம்ம வந்து கவனிக்காமல் தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் சரி பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கைக்கு வந்து கிளாத்து கொடுக்கும்போது நீங்கள் 2 தையல் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. நம்ம வந்து கைக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததை நம்ம தொடர்ந்து தைச்சிக்கலாம். நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லிகிட்டே தான் வந்தேன், கைக்கு வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி. கடைசியில் பாருங்கள், நம்ம வந்து செக் பண்ணாமே தைச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லா சைடுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து தைக்க ஆரம்பிச்சிக்கலாம்.
நம்ம வந்து அப்படியே தைச்சா தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ வந்து நம்ம அடுத்த தையல் போட்டு தொடர்ந்து தைச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்த கைக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கையோட கிளாத் வந்து நம்மளுக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் அகலம் வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அகலம் வந்து பத்தாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண பாருங்கள், அது வந்து கொஞ்சமாக தான் பத்தலை நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உள்ள சைடு போயிடும். அறுக்கிறதுக்கு வெளியில் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அது வந்து கையோட கிளாத்துக்கு உள்ளே போயிடும். அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக பத்தாமல் போச்சு அப்படின்னா அவங்க வந்து பிரித்து விடுறப்ப அந்த இடம் அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடு கை இருக்குது பாருங்கள், அதுக்கு 2 சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து நம்ம முன்னாடியே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து நம்மளுக்கு வந்து பிசிறு இல்லாமல் 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எதுக்காக இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சப்போஸ் பார்க்காம தைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஜாயின் கொடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் வந்து வீடியோவை முழுசாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம கைக்கு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கை கிளாத் கிடச்சிருச்சு. நம்ம வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறப்ப பாருங்கள், நம்மளுக்கு வந்து அடிப்பக்கம் பீஸு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே வாங்க. ஷோல்டர்லேருந்து நம்ம தொடர்ந்து தைச்சிட்டு அப்படி திருப்பி நம்ம 2ஆக தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து தையல் தெளிவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தையல் இன்னுமே தெளிவாக தெரியும். நீங்கள் வந்து வீடியோவை நிறுத்தி வச்சு பொறுமையாக பார்த்து தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 தையல் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம வந்து சைடை ஜாயின் பண்ணலாம். சைடு ஜாயின் பண்ணுறப்ப பாருங்கள், நம்மளுக்கு வந்து 4 கிளாத்து சமமாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கிளாத்தை வந்து 2 சமமாக எடுத்து வச்சுக்கலாம். இடுப்போட சைடு பாருங்கள், நம்மளுக்கு வந்து 2 சமமாக எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இடுப்போட சைடு 4 கிளாத்துமே சமமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். முன்னாடி வந்து நம்ம ஒன்றா செக் பண்ணிட்டு வந்தனால நம்மளுக்கு வந்து சரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். அதே போல் நம்மளுக்கு வந்து 2 சைடும் சமமாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் நல்லா வந்து ரிசல்ட்டு கிடச்சிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இடுப்பை ஜாயின் பண்ணலாம். இடுப்பு ஜாயின் பண்ணுறதுக்காக பாருங்கள், இடுப்போட சைடு வந்து 1 இன்ச்சு கேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டு விட்டுடலாம். இந்த தையல் வந்து நேராக வருது பாருங்கள், இதே போல் கை வரைக்கும் தைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு தையல் வந்து எந்த இடத்துல நேராக வருதோ அதை நம்ம தைச்சிடலாம். பார்த்திங்களா, நம்ம வந்து பிசுறு எல்லாத்தையுமே மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கை கிளாத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடுக்கு தையல் போடணும். அதே போல் நம்ம வந்து தைச்சிக்கலாம். இடுப்போட சைடு பாருங்கள், 2 சைடு நம்ம சேர்த்து பிடிச்சிக்கலாம். இந்த சைடு வந்து நம்ம எவ்வளோ தையல் போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடு வந்து 1 இன்ச்சிலே தையல் போட்டுக்கலாம். நான் வந்து மார்க் பண்ணலை, நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கோங்க. தையல் வந்து நேராக வரணும், அந்த மாதிரியே தைச்சிருங்க. எப்போதுமே இடுப்பு வந்து தையல் போடும்போது 2 சைடுக்கும் ஒரே மாதிரி தையல் வந்து நம்ம கொண்டு வரணும். நம்ம வந்து ஒரே மாதிரி தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும்போது பிரித்து விட்டால் கரெக்டாக வந்து அவங்களுக்கு அமையும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம 2 சைடுக்கும் ஒரு தையல் போட்டுட்டோம். அடுத்ததாக கையோட சுற்றளவு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து டேப்பில் தான் மார்க் பண்ணேன், அதனால் டேப்லேயே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கையோட சுற்றளவு வந்து எனக்கு 6 இன்ச் வருது, நான் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட அளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடு கைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணணும், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் தையல் வந்து போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு தையல் போட்டிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து 3ஆவது தையல் அந்த சைடு போட்டுக்கலாம். நம்மளோட தையல் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து 3ஆவது தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ தையல் தேவைப்படுதோ அவ்வளோ தையல் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 3 தையல் போட்டுட்டோம் இல்லையா? இந்த சைடு வந்து நம்ம சென்டராக மடிச்சுக்கலாம். இடுப்புக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஷோல்டருக்கு நேராக கீழே பாருங்கள், நம்ம வந்து 3 இன்ச் அளவில் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு ரெடி பண்ணிக்கிட்டோம், இன்னொரு சைடு வந்து நம்ம தையல் போடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து தையல் போட்டோம் பாருங்கள், அதே மாதிரி தான் தையல் போடணும். இந்த இடத்துல நம்ம வந்து 3 தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இடுப்போட பக்கத்தில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான், அப்படியே ரெட்டையாக மடித்து பிடிச்சிக்கோங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருக்கோமோ அதே அளவுக்கு இந்த பக்கம் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 சைடுக்கும் 3 தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம டேப் எடுத்து இடுப்போட அளவை செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கூட செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 1 இன்ச் அதிகமாக இருக்குது, நான் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 29 இன்ச் வரணும். அந்தளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும்.
அதே போல் நம்ம வந்து இன்னொரு சைடுக்கும் கொஞ்சமாக வந்து தையல் பிடிச்சிக்கலாம். தைச்சி முடிச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னுமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய தையல் மாற்றிக்கோங்க. பெரிய தையல் மாற்றிட்டு தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இடையில இருக்க தையலை நீங்கள் பிரிச்சுட்டு கரெக்டாக 4 தையல் வர மாதிரி நீங்கள் சின்ன தையல் வச்சு தைச்சிக்கோங்க. எனக்கு வந்து அளவுகள் சரியாக வந்துடுச்சு. நான் வந்து பெரட்டி எடுத்து பார்க்குறேன். நான் தைச்சது எப்படி வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே தைச்சிட்டு இருந்தோம். அதனால் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக கிடச்சிருக்கு. நம்மளோட ப்ளவுஸ் எந்த வித சுருக்கங்களும் இல்லை, பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக கிடச்சிருச்சு. நான் வந்து சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்களும் தைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே போல் அழகான ப்ளவுஸ் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து தைச்சது எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் இந்த வீடியோ வந்து யாராவது ஒரு சிஸ்டருக்கு யூஸ் ஆகும். அதே போல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் போடுறவங்க பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து இறக்கி தான் அவங்க வந்து அளவு கொடுத்துருந்தாங்க. அதை தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்து இறக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. உங்களோட ப்ளவுஸில் உங்களோட கழுத்து வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்பீங்க. அதே அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்மளோட அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அது போல் தான் நம்ம வந்து தைச்சி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். அவங்க வந்து சரியான அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதவே நம்ம ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணுறது தான் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அழகான ப்ளவுஸ் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுச்சுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ப்ளவுஸு கூட அதே போல் கட் பண்ணி நீங்கள் தைச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது போல் உங்களுக்கு டெய்லரிங் வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் வந்து அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோவோட லிங்க் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து காலர் வச்சு சுடிதார் எப்படி தைக்கிறது, அதே போல் ஃபேண்ட்டில் வந்து எப்படி பாக்கெட் வச்சு தைக்கிறது, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோவோட லிங்க் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுச்சுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், ப்ளவுஸோட கழுத்துக்கு வந்து நம்ம சிம்பிளாக பைப்பிங் வந்து எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோவோட லிங்க் பாருங்கள், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வீடியோ ஓடிட்டுருக்கு பாருங்கள். வீடியோவோட தலைப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே அங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் லைனாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு என்ன வீடியோஸ் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.